வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் முக்கிய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொரு உதவும் கரங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் முழு கதையும் கூறக்கூடிய மாதிரியான ஒரு காணொலியாக நாங்கள் வளமையாக கொடுப்பது வளமை. இன்றைய நாள் கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பா செந்தில் குமரன் அப்படின்னு சொன்னாலே போன வருடத்தில் இவருடைய முகத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன்னு சொன்னால் இது ஒரு பரிச்சயமான ஒரு முகம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களோடு கைகோர்த்து, அதாவது எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து பல மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள், வாழ்வாதார உதவிகள் அனைத்தையும் வழங்கிய ஒருவர் தான் இவர். ஏற்கனவே இந்த அராலி பகுதி, குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி என்று சொன்னாலே எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் பல வருடங்களாக எங்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அராலி வட்டுக்கோட்டை பகுதி காணப்படுகிறது. அந்த இடத்தில் இன்று வரைக்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி நிற்காமல் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் சொல்லலாம். பல வருட காலமாக எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் பல்வேறுபட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி வருகின்றோம். அதிலும் வாழ்வாதார உதவி என்பது மக்களுக்கு கட்டாயம் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் வருபவர்கள் கொஞ்சம் காசையோ கொஞ்சம் உணவுப் பொதிகளையோ கொடுத்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் எவ்வாறு உணவு உண்ணுகிறார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் எவ்வாறாக கடந்து செல்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் நான் வாழ்நாள் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற இந்த உலகத்தில் மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கிறது இவருடைய வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். எல்லாருமே வசதியாக இருக்கிற காலகட்டத்தில் தான் மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் வசதியாகாமலே கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த பணத்தில் ஒரு சிறு தொகையாவது ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய உதட்டில் ஒரு புன்னகையை பார்ப்பது தான் இவருடைய பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த குறிக்கோள் இன்று வரைக்கும் அவரை விடாமல் பல பயணங்களின் மூலம் கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். குறிப்பாக கனடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செந்தில் குமரன் ஐயா இவருடைய கரங்களினால் பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது பார்த்தோமாக இருந்தால் ஒரு உதவி என்பது ஒரு மனிதன் செய்ய வருவதற்கு அந்த உதவி மூலம் தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த உதவியை அவன் நிர்ணயிக்கின்றான். ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற வேளையில் நாங்கள் பாரபட்சம் பார்க்காமல் எது மிகுதியாகுதோ இது எனக்கு இது அவர்களுக்கு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தன்னுடைய செலவில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கைகோட்ட ஒரு நிலையாக இவருடைய இந்த வளர்ச்சி இவ்வளவு தூரம் சென்று கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா உதவும் கரங்கள் நிகழ்ச்சி செய்கின்ற வேளையில் நாங்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்லுவோம், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி என்று கூறிவிட்டு நாங்கள் சென்று விடுவோம். ஆனால் அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு தொடர்ச்சியாக அவர்களுக்கு உதவி செய்கின்றதான்னு சொல்லி பார்த்தால் கட்டாயம் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்தில் பணம் தான் ஒரு மனிதனை இசை பண்றது உண்மையான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், எங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இப்போது யாரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை கொண்டுதான் ஒரு மனிதனை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை கூட அவர் நிர்ணயிக்கின்றார். ஆனால் தன்னுடைய பணத்தில், தன்னுடைய நண்பர்கள் பணத்தில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு அந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் பல உதவிகளை பெற்று அதை எங்களுடைய இலங்கை நாட்டில் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உலகத்தில் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இருதய சத்திர சிகிச்சையை இவர் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மாதம் 12ஆம் தேதி அப்படி அவருடைய 150வது இருதய சத்திர சிகிச்சையினுடைய செலிப்ரேஷனை கொண்டாட அவர் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியோடாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இவரோடு தான் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி இன்றைய நாளில் பயணிக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இவர் யாருக்கெல்லாம் உதவி செய்தாரோ அதுல குறிப்பா இன்று இந்த இடத்துக்கு கடந்து வரக்கூடிய ஒரு சில மக்களையும் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களுடைய நிலை என்ன, எவ்வாறு இவர்களுடைய இந்த நிலையில் இருந்து இவர்கள் இந்த இடத்துல அடைந்தார்கள், எங்களால் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க முடியாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த நோயை சரியான முறையில் இவருடைய இந்த செலவின் மூலமாக தீர்த்திருக்கிறார் என்பது நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு செலவு என்று தான் சொல்ல முடியும். இப்போது நாங்கள் அவரைத்தான் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம் சுரேகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். வணக்கம் டான் டிவி நேயர்களுக்கு. மீண்டும் உங்களை இந்த இலங்கை தேசத்தை பார்க்கறதுல மிக மகிழ்ச்சின்னு தான் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல்னா புலம்பெயர் தேசத்தை தாண்டி இலங்கையிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்களுக்கு உங்களுடைய உதவிகள் இந்த நிமிடம் வரைக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தியதற்கு மிக்க மிக்க நன்றி என்று தான் சொல்லலாம். சரி, ஒருவருக்கு உதவி செய்ய வேணும்னு சொன்னால் கட்டாயம் எங்களிடத்தில் போதிய அளவு பணம் இருக்க வேணும். இருந்தால் எனக்கு இதுன்னு சொல்லி எடுத்து வைத்ததுக்கு பிறகுதான் மற்றவனுக்கு உதவி செய்ய நாங்கள் பார்க்கின்றோம்.
ஏன்னு சொன்னால் அவ்வாறான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுயநலமிக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த மனப்பான்மை உங்களுக்கு எப்படி வந்தது? முதற்கண் நீங்க இந்த இது பகுதிக்கு போறதுக்கு முன்னம் நான் ஒரு பாலம் இதுக்காக அந்த தங்களோட பணத்தை கொடுத்த இந்த இவ்வளவு உதவிகள் இவ்வளவு உயிர்களை காத்த நான் வந்து ஒரு பாலமண்ட மாதிரி நான் நிகழ்ச்சிகளை வச்சு அதை மக்கள் வந்து தானம் வழங்கி அதன் மூலமாக தான் இவ்வளவு பேரையும் நான் காப்பாற்றக்கூடியதா இருந்தது. சிலவுகள் முழுக்க என்னுடையதா இருந்தாலும், அதாவது நிகழ்ச்சி இந்த பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துகிற சிலவுகள், எம்ஜிஆர் 108 107 பல நிகழ்ச்சிகள், மற்ற இங்க வந்து போற சிலவுகள், இங்க இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் சிலவுகள், இதெல்லாம் நானும் என்னுடைய துணைவியாரும். ஆனால் அந்த தானம் வழங்கும் அத்தனை மக்களுக்கும் இந்த இவ்வளவு நீங்க சொன்ன இந்த கிரெடிட்டும் அவர்களை தான் போய் சேரும், அந்த புண்ணியமும் அவர்களுக்கு போய் சேரும். நீங்க ஒரு பாலம் என்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. பாலம் இருந்தால்தான் அதில் நாங்கள் பயணம் செய்யலாம் என்றதான் முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அது இறைவன் செயல். உண்மை அந்த மாதிரி எனக்கு ஒரு நற்சிந்தனையும் கொடுத்து, நீங்க எப்படி என்று கேட்டீங்க, நான் கொஞ்சம் பிளாஷ்பேக். என்னுடைய அம்மா ரொம்ப இந்த 2 பேர் இதுக்கு பெரும் 3 பேர். ஒன்று என்னுடைய அம்மா எப்பொழுதுமே யார் பெத்த பிள்ளையோண்டு தான் என்னை பார்த்து பிறரை கஷ்டப்பட்டு தவிக்கிற பார்க்கும்போது என்னை குமரான்னு தான் கூப்பிடுவார். குமரா, ஐயோ யார் பெத்த பிள்ளையோன்னு சொல்லும்போது அந்த சிறு வயதிலிருந்தே அந்த கம்பேஷன், அது பிறருக்காக இது பண்றது. அப்ப கோவிலுக்கு போனாலும் அந்த தானம் கொடுக்கும் பொழுது என் கையால தான் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவா. அடுத்ததான் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப கருணை மிக்கவர், நிரஞ்சனா. அவர் இல்லை இன்றைக்கு இங்க எங்களோட, அவர் கனடாவில் இருக்கிறார். நான் எடுக்கும் எல்லா முயற்சிக்கும் பக்கத்துணையா இருந்து ஊக்குவித்து அவர் அந்த எனக்கு சரியான சப்போர்ட் கொடுக்க இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அது 3வது கடைசி என்றாலும் அவர் தான் பெரிய ஒரு இறைவன். எங்களை எல்லாரையும் இந்த கோடுகளை இணைப்பதில் அவர் வல்லவர். இப்ப எனக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இவ்வளவு நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. அந்த பாதையை அவர் இலகுவாக்கி எனக்காக அழகாக கூடுகளை இணைத்தவர். எனக்கு சரியான சர்ஜன்ஸ் மூலமா கான்டாக்டா இருக்கலாம். என்னுடைய ஒய்ஃப் இப்படி எனக்கு பட்ட ஒரு துணைவியார் அமைவதற்கான காரணம், என்னுடைய தாயார் வயிற்றில் நான் கருவுற்றது காரணம் எல்லாம் இறைவன் தான். அப்ப இன்றைக்கு நான் எத்தனையோ பேர்ட்ட இந்த லைஃப்ல மாறுதல் கொண்டு வரது காரணம் என்னுடைய தனிப்பட்ட திறமை இல்லை. இது எனக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கும் இறைவன். அந்த நான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், சர்ஜன்ஸை மீட் பண்ணாலும், அவங்க எனக்கு அநேகமான ஆட்கள் நோன்னு சொல்றது இல்லை. சரி நீங்க வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இது இவ்வளவுக்கு காரணம் இறைவன். ஸோ அதான் கட்டாயமண்ணா. குறிப்பா நாங்க பார்த்தோமாக இருந்தால், ஒரு உணவு கொஞ்சம் பணத்தை வந்து ஒருவருக்கு கொடுத்து விட்டு சென்றோமாக இருந்தால், அவருடைய ஒரு வருட வாழ்க்கைக்கு பிற்பாடு அவருக்கு யார் உதவி செய்வார் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் ஒருவன் உயிர் வாழ்வதற்கே வந்து உதவி செய்கிறீர்கள் என்பதுதான் பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நானே இந்த இடத்தில் வந்ததற்கு பிற்பாடு கொஞ்சம் வியக்கத்தக்கதாக இருந்தது. ஒரு தொலைபேசியில் உரையாடுகின்ற வேளையில் அவர்களுடைய உண்மைத்தன்மையோ எவ்வாறு அந்த விடயத்தை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு 100% தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனா இந்த இடத்தில் வந்ததுக்கு பிற்பாடு அந்த சத்திர சிகிச்சைகள் செய்யப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய அந்த உதட்டில் இருக்கக்கூடிய அந்த புன்னகையில் தான் அவர்கள் இவ்வளவு காலமும் வந்து பட்ட கஷ்டத்தை வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இவ்வாறு நீங்கள் 150வது இதய சத்திர சிகிச்சையை வந்து செய்ய போகிறீர்கள், அதுவும் எங்களுடைய இலங்கை நாட்டில். நீங்கள் பிறந்தது இலங்கையா? ஆமா. இலங்கையில் பிறந்து புலம்பெயர் தேசத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து பயணிக்க சென்று இப்போது மற்றவர்களுடைய வாழ்க்கையோடும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒருவராக வந்து இருக்கிறீர்கள். சரி, அடுத்த விஷயமா நான் வந்து பார்த்தோமாக இருந்தால், ஒருவருக்கு ஏனென்னா நாங்க எப்பவுமே எவ்வளவு கூட இந்த கைக்கு கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சத்திர சிகிச்சை வந்து செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்? சராசரியாக ஒரு சத்திர சிகிச்சை இப்ப எதுவும் சின்ன பிள்ளைகள் தான் எங்களை டாப் ப்ரையாரிட்டி. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா TOF என்ற ஒரு நோய், கடுமையான நோய். அது ஒரு 18 மாதத்துக்குள்ள, பிறந்த 18 மாதத்துக்குள்ள செய்யும். ஆனா அநேகமான பிள்ளைகளுக்கு இது வந்து இங்க வெயிட்டிங் லிஸ்ட் கூடபடியா 12, 14, 16 அவங்க அதுக்கு பிறகு அந்த இதயத்தை திறந்து செய்யக்கூடிய நிலையில அவங்க இல்லை. என்னன்னா அநேகமா மோசம் போயிடுவாங்க. இதைத்தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி
கார்டியாலஜிஸ்ட் இதே நோய் நிபுணர்கள் எனக்கு சொல்லுவாங்க. நான் முதலே 2016ஆம் ஆண்டு இங்கே வந்து இதுக்காக 15ஆம் ஆண்டு எல்லா சத்திர சிகிச்சை நிபுணர்கள், கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் நிபுணர்கள் எல்லாரோடையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இவர்களுக்கு என்னுடைய பேஷனை சொன்னேன். நான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்து முழு கணக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் என்னுடைய கணக்குகள். அப்படி என்றைக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, சரி இவர் வந்து உண்மையாக செய்வார் அண்டு அந்த ரீதியில தான் தொடங்கி நாங்கள் இதுவரையும் அந்த அந்த இளம் நோயாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி, அதாவது லங்கா மருத்துவமனை வந்து கொழும்புல இருக்கு, இவங்களை இங்க அனுப்பி இங்க வந்து இந்த சத்திர சிகிச்சைகளை நாங்கள் செய்து இந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றோம். கட்டாயம் சிங்கர் செந்தில் குமரன் முக புத்தகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் எவ்வாறான உதவிகள் யார் யாருக்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு இன்ச்சி கூட நகராமல் அப்டேட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவ்வாறு கூட நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி அண்ணா, இந்த 150வது இருதய சத்திர சிகிச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது பெரிய ஒரு இறைவன் ஒரு எப்படி சொல்றேன், நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த 150 நான் அப்படி யோசிக்கல, ஏதோ உதவி செய்யணும்னு தான் தொடங்கினது. அது இவ்வளவு வேகமா வந்து சமீபத்தில் தான் 100வது சத்திர சிகிச்சை நான் கொண்டாடினோம், அதாவது 2022. அதுக்கிடையில இப்ப 2023 நினைக்கிறேன் நீங்க 100வது சத்திர சிகிச்சை, இப்ப 150வது. இதற்கு இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எதிர்வரும் ஏப்ரல் 11 லங்கா மருத்துவமனையில நாங்கள் கொண்டாடுறோம். எங்களோட கனடா தூதுவர் கௌரவ எரிக் வால்ஷ் அவர்கள் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வர. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இத்தனை உயிர்களை காப்பாற்றி இவங்களோட லைஃப்ல நாங்கள் ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அந்த தாயதகப்பன்ற முகத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு புன்னகை. ஏனெண்டா அவங்க வந்து வழக்கமா லேடி ரிட்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, திருப்பி வாரது, திருப்பி போறது, திருப்பி வாரதுண்டு அந்த பிள்ளைகள் நீங்க அவையோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்க, இவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தவங்க. அப்போ அவங்களோட ஒரு லைஃப்ல ஹார்ட் சர்ஜரியை பொறுத்தவரையும் ஏன் இந்த ஹார்ட் சர்ஜரி நான் பிக் பண்ணேன்டா, கிட்னியோ லிவரோ செய்யாம அந்த பிள்ளையை எடுக்கிறோம், சத்திர சிகிச்சை செய்கிறோம், அந்த பிள்ளையை குணப்படுத்துறோம். அப்போ இப்போ ஒரு சுரக்ஷாண்டு இந்த ஸ்ரீலங்கன் லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த சுரக்ஷாவால 15 லட்சம் மட்டும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணும், இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஊடாக. அப்போ மிச்சம் 28 லட்சமோ, இப்போ ஒரு சிகிச்சைக்கு 20 லட்சம் முடியுதுன்னா மிச்சம் 5 லட்சத்தையோ 6 லட்சத்தையோ நாங்கள் கவர் பண்ணுவோம். அதோட இத்தனையோ இந்த வறிய மக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு போறது கூட பணம் இல்லை. நாங்கள் அதுக்கான பணத்தையும் தங்குவதற்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செய்து இந்த திட்டத்திற்கு பிரின்சிபல்ஸ்ட கையெழுத்து வாங்கணும். இந்த ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு, பெரிய லாங் ப்ரொசீஜர். இது முழுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். அப்போ அந்த தாய்தகப்பனுக்கு கனவேர் வந்து ரொம்ப படிக்கல, அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்றதுல இருந்து பெரிய இஷ்யூ. இதை நாங்கள் இலகுவாக்கி இப்போ கடந்த நான் மார்ச் 4ஆம் தேதி இலங்கைக்கு வந்தேன். இன்றைக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சத்திர சிகிச்சைகள் முடிவாயிற்று. இன்னும் அடுத்த 10 நாள்ல 10 சிகிச்சைகள் செய்ய போறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் இந்த சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய இந்த மக்களை வந்து நீங்கள் எவ்வாறு இனம் கண்டுகொள்கிறீர்கள்? நல்ல கேள்வி. இதுதான் இதய நோய் நிபுணர்கள் எனக்கு வந்து தருவாங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு இந்த இதயம் வந்து கொஞ்சம் பலவீனமான முறையில் இருக்கிறாங்க, யாருக்கு உடனடியாக செய்யணும்னு அவங்களோட அறிவுறுத்தலன் பேர். இதுக்கு நான் குறிப்பா இந்த நேரத்துல சத்திர சிகிச்சை நிபுணர் ரெஜினால் ரகுநாதனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இவர் தான் எனக்கு 2015ஆம் ஆண்டு எனக்கு இத்தனை பிள்ளைகள் இதனால மரணமாறாங்க, இத்தனை பேர் கஷ்டப்படினோம், இந்த ஒரு சத்திர சிகிச்சை ஒரு சர்டன் டைமுக்குள்ள செய்யலன்னா அந்த அவங்களோட டைம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் உயிர் வாழ்ற கஷ்டம் எல்லாம் விளங்கப்படுத்தின பிறகுதான் நான் இதை அதிவேகமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிவாரணம் என்ற ஒரு இசை நிகழ்வை நடத்தி 100% பணத்தையும் கணக்குகளோடு நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், சிங்கர் செந்தில். அப்படியே இந்த திட்டங்களுக்கு நாங்கள் 6-7 திட்டம் செய்யறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹார்ட் சர்ஜரி, இந்த பிள்ளைகளுக்கானது. அடுத்தது வந்து லைவ்லிஹுட் அசிஸ்டன்ஸ், அதாவது இந்த கிட்னியால பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற இவர்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை தருவதனூடாக இந்த குடும்பங்களில் உள்ள வறுமை நிலையை போக்கி இந்த பிள்ளைகள் ஒரு 2 வேளை சாப்பிட்ற மாதிரி செய்யறோம். அடுத்தது இது ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ்,
இப்போ ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமீபத்தில் ஜூன் 7ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு 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 பயன்பெறக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். அது கால் TOE எக்கோ மிஷினோட கொடுத்து அமெரிக்கா வந்து வரவழைத்து கொடுத்தோம். அது வந்து அங்கே டாக்டர் லக்ஷ்மண், டாக்டர் குருபரன், இவங்களோட டாக்டர் சிவசங்கர் இவங்களை கேட்டிருந்தவங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க. அது இருக்கிறபடியா இப்போ பெரியவர்களுக்கான சத்திர சிகிச்சையை யாழ்ப்பாணத்தையே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, கடுமையான சத்திர சிகிச்சைகளை. இதுக்கு முன்னம் யாழ்ப்பாண மருத்துவமனையில் செய்து கொண்டு இருந்தவங்க, ஆனா ஒரு வயதுக்கு மேல இருக்க ஆட்களுக்கு தான் செய்வாங்க. நான் 50 வயதுக்குள்ளனா எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, என்னன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அந்த அந்த மிஷின் இல்லாம அதை செய்யும் பொழுது அந்த சத்திர சிகிச்சை வெற்றி வந்து ரொம்ப பெருசா நல்ல நிலையில் இல்லாதபடியா இதை எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணவங்க. நான் 95,000 கெனேடியன் டாலர்ஸ் செலவு செய்து இதை எடுத்து கொடுத்தபடியா இப்போ கடந்த ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு மட்டும் 135 சிகிச்சைகளை அவங்க செய்துட்டாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய வடகிழக்கு மக்கள் முழுக்க அங்கதான் வந்து செய்யறாங்க. அவ்வளவு பேருக்கு ஒரு வரப்பிரசாதம். கட்டாயம். இறுதியா அவங்களிடத்துல ஒரு கேள்வி, உங்களிடம் வந்து இவ்வாறான மக்களை வந்து இனம் கண்டு கொண்டு சொல்கின்றார்கள். அதை தாண்டி இவ்வாறான நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களை எவ்வாறு இனம் கண்டு கொள்ள முடியும்? நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா, நான் ஃபேஸ்புக் கூடாவோ வாட்ஸ்அப் கூடாவோ நான் வந்து அந்த தகவல்களை நான் பெறுவதை நான் பெருசா விரும்புறதில்லை. ஏனென்றால் எங்கள்கிட்டையும் கேட்டுட்டு வேற ஆட்கள்கிட்டையும் கேட்டுட்டு அது சரியான முறையில ஒரு கணக்கு இல்லை. நான் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு தகப்பன் பிள்ளையை கொண்டு இந்த மாதிரி தனக்கு உதவி தேவை அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சகோதர இனத்தை சேர்ந்தவர், ஒய்ஃப் வந்து தமிழ். அப்போ அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போகும்போது எனக்கே ரொம்ப கவலையாக இருந்தது. முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணொளி வந்தது, இப்போ திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணுது. அப்போ எல்லாருமே எனக்கு சிங்கர் செந்தில் இந்த இவைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அனுப்பி கொண்டிருக்கிறேன். சரி, நான் எடுத்து கேட்கும்போது இவையிட மருத்துவ குறிப்புகளையும் எடுத்து நான் அனுப்பி, ஏன் இந்த சத்திர சிகிச்சை இங்கே செய்யலாமான்லாம் வினவிய போது, இல்லை இங்கே செய்யலாம், லங்கா மருத்துவமனையில் செய்யலாம் என்று சொல்ல நான் தாயை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவருக்கு நான் ஆப்ஷன் கொடுத்தேன். நான் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு, நான் எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டாக தான் செய்கிறேன். நான் நீங்கள் ஏற்கனவே சேர்த்துருக்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் நிதி சேர்த்துருக்கீங்களோ அதை நீங்கள் எங்களுக்கு பேங்க் புத்தகத்தை நீங்கள் சப்மிட் பண்ணுற பட்சத்தில், இதாவது எவ்வளவு நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை, எவ்வளோன்னு சொல்கிற பட்சத்தில் நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு மேலதிகமாக தேவைப்படுறத நாங்கள் வந்து வழங்கி சத்திர சிகிச்சையை நாங்கள் முடிச்சுதான் அண்டு ஆஃபர் பண்ணான். ஆனால் அவள் வந்து இல்லைன்னு மறுத்து அவள் இந்தியாவை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு உண்மையாக நான் கேட்டு, நான் உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைன்ற உயிர் தான் காக்கணும்டா, இதுக்கு நான் பொறுப்படுத்தி செய்தாரன் சத்திர சிகிச்சை நிபுணர் திரு காஞ்சன சிங்கப்பூருடன் கதைச்சனங்களை பற்றி அவர் தான் செய்தாரன்னு சொன்னார். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியென்று சொன்னியும் நாங்கள் ஆஃபர் பண்ணியும் அவள் வந்து அவளோட நோக்கம் பிள்ளையை குணப்படுத்துறதா இல்லையான்னு தெரியுது. அப்போ நான் இந்த மாதிரியான இதனால தான் நான் ஃபேஸ்புக்கில் வரதையோ இதையோ நான் வந்து இது பண்ணுறது. நான் டிரெக்டாகவே கார்டியாலஜிஸ்ட்டை எங்களுக்கு ரிஃபர் பண்ணுறாங்க, அதை எடுத்து செய்து கொண்டிருக்கேன். சரி, நல்ல ஒரு விடயம்னா பல்வேறுபட்ட உதவிகள் இன்னும் பல மக்களுக்கு கடந்து செல்ல வேணும். உங்களுக்கு இந்த நல்ல ஒரு மனப்பான்மை கிடைத்திருக்கிறது. உங்களை போன்ற மனப்பான்மை இன்னும் இருக்கக்கூடியது இனி வரப்போட ஜென்ரேஷனுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. குறிப்பா பல பேர் உதவி செய்யணும்னு சொல்லி நினைப்பார்கள், அவர்களிடத்தில் அவ்வளவு நிதி இருக்காது. ஏன்னு சொன்னால் எப்பவும் உதவி செய்ய வேணும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நிதி இருக்காது, யார் உதவி செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் எக்கச்சக்கமான நிதிகள் வந்து கொட்டி கிடக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்தாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு உதவி நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் ஜெனரேஷனாக வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வந்து வாழ்வோம். அதுதான் பெரியவங்க எப்பவுமே சொல்லுவார்கள், என்னுடைய பெற்றோர்கள் செய்கின்ற நல்ல செயல்கள் அனைத்தும் பிள்ளைகளை சேரும் என்பது உண்மைதானே என்று சொன்னால், நீங்கள் முதல் முறையும் உங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் கை கோர்க்கும் போது உங்களுடைய தாயாரை வந்து பெருமையாக பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து எங்களோட கதைத்திருந்தீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் நினைவு நாளையை நீங்கள் கொண்டு எங்களுடைய அராளி மக்களுக்கு வந்து பண உதவிகளை கூட நீங்கள் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடு கைகோர்த்து வழங்கி இருக்கிறீர்கள் என்பது பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம். இப்போது மீண்டும் எங்களோடு வந்து உதவும் கரங்க நிகழ்ச்சியை நீங்கள் கைகோர்த்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்க நீண்ட ஆயுளோடு இதே மாதிரியாக கஷ்டப்பட்ட இன்னும் பல மக்களுக்கு வந்து உதவிகளை வழங்க வேணும். 150வது சிகிச்சை வந்து 1050 தொட வேணும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கிறது.
நீங்க நீண்ட ஆயுளோடும் சந்தோஷமாகவும் உங்களுடைய துணைவியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் நான் ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க கேட்ட ஒரு இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். மலைய சொந்தங்கள் ரொம்ப பாவம். அவங்கள உண்மையா இந்த கார்டியாலஜி இதய நோய் நிபுணர்கள் வழக்கமா என்ன தொடர்பு கொள்றது எல்லா பிற வடகிழக்குல அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்றாரு. டாக்டர் அருள்நிதி கிழக்குல எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். டாக்டர் ரெஜினால் ரகுநாதன் சின்ன பிள்ளைகளுக்கான சஜஸ்ட் பண்ணுவார். இந்த நேரத்தில் நான் டாக்டர் சுவந்திக்கும் டாக்டர் ஷாலினிக்கும் நன்றியை குறிக்கொள்றேன். ஜெஃப்னா ஐஎம்ஓ இந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல அவங்க இல்லைன்னா அந்த கடைசி 30 பிள்ளைகள சிகிச்சை இப்ப நடந்தே இருக்காது. அவ்வளோ கடுமையா உழைச்சாங்க. அப்ப இதை ஏன் திருப்பி நான் மலையத்துக்கு போறேன், அங்க வந்து எனக்கு கார்டியாலஜிஸ்ட்னு உதவியல் இல்லை. அந்த ரீதியில நான் 3 நாள் போய் கேம்ப் நடத்தி கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இதய நோயாளிகளை நாங்கள் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு அந்த செய்யறதுக்கு. அதுல இப்ப நாங்கள் டக்குன்னு எடுத்து செய்து கொண்டிருக்கோம் படபடவென்று. அதுக்கு எங்களை நம்பர் ஒன்றை நான் கொடுத்து மலையத்துல கோல்டா நினைச்சு பார்க்க மாட்டேங்க அவ்வளவு பேர் அழைப்பு நடந்தது. ஸோ அந்த பக்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு காலம் செய்யலை. இப்ப நான் ரொம்ப மனநிறைவா இருக்கு செய்யறோம்னு. இன்னொரு விஷயம், நான் வந்து நீங்க சொன்னீங்க என்ன ஒரு செந்தில் குமரனால இங்க இலங்கையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க இயலாது, பல பேர் முன்னுக்கு வரணும். என்ன மாதிரி இந்த நீங்க பெரிய பெரிய சத்திர சிகிச்சை தான் அடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சிறு சிறு உதவிகள் உங்களோட ஊர்ல ஒரு சின்ன ஒரு பிள்ளைக்கான உதவியோ அதை எடுத்து செய்யும் பொழுது இந்த சமூகம் ரொம்ப நல்லா இதாக இருக்கும். அந்த ரீதியில் நான் கனடா கந்தசாமி ஆலயம் என்று கனடாவில் இருக்கிற ஆலயத்துக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்களை வந்து அங்க நிதி சேகரிக்க அறிமுகம் செய்வாங்க. அதன் ஊடான 8 பிள்ளைகளோட உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். 8 பிள்ளைகள் இதுல வந்திருக்க ஒரு பிள்ளையும் அதால உயிர் காப்பாற்றப்பட்ட ஒரு பிள்ளை. ஏன் இதை சொல்ல வாராண்டால் பிறரை கொடுக்க பண்றன்ற ரொம்ப விசேஷம். மனிதத்தை மனிதர்களிடம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அந்த கனடா கந்தசாமி கோயிலில் போய் நின்று செய்யறதுக்கு காரணம், பல பேரை உள்வாங்கி அவர்கள் மனத்தில் அந்த அந்த கிணறு வந்து தூர் வாரத்தான் தண்ணீர் ஊற்று பெருகும். அந்த மாதிரி நாங்கள் எங்க சந்தர்ப்பம் கொடுக்கும் போதுதான் அவர்கள் தானம் வழங்க அவருடைய மேலும் மென்மேலும் இதாரும். அந்த ரீதியில நான் எல்லோருக்கும், எனக்கு மட்டும் இல்லை தானம் தார, நான் மட்டும் இல்லை, எந்த நீங்க அமைப்புக்கு நீங்க தானம் தார அவ்வளவு பேருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின டான் டிவி நிர்வாகத்திற்கும் சந்திரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சு கொண்டு, குறிப்பா உங்களோட வியூவர்ஸ், உங்களோட விளம்பரதாரர்கள், இவர்கள் இல்லைன்னா எந்த ஒரு இதுவும் சாத்தியமில்லை. அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். நன்றி. கட்டாயம். உங்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் உங்களோட கை கோர்த்து இந்த உதவிகளை செய்யக்கூடிய பல்வேறுபட்ட எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு நாங்களும் இந்த உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கின்றோம். இதே மாதிரியான நல்ல விடயங்களை நீங்கள் விதைத்துக் கொண்டு செல்லுங்கள். அடுத்தடுத்து வளர்ந்து வரக்கூடிய செந்தில் குமரன் போல, ஐயா போல, அவர்களை போல நல்லவர்கள் வந்து இதை அறுவடை செய்யட்டும் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய நாளில் இந்த இறுதிய சத்திரை சிகிச்சை செய்த ஒரு சில மக்கள் எங்களுடைய இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடும் நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைத்து எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பான நாங்கள் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு சொல்லி இருந்தோம், எங்களிடத்திலும் வந்து இவ்வாறான நோயாளர்கள் வந்து இருக்கிறார்கள், அவர்களை வந்து நாங்கள் உங்களிடத்துல அறிமுகப்படுத்தி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த விஷயத்தை வந்து செய்திருக்கிறீர்கள் என்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா இந்த ஒரு விடயத்துக்காகத்தான் உங்களை நாங்கள் மீண்டும் சந்தித்திருக்கிறோம் என்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் அறிமுகப்படுத்திய அத்தனை நோயாளர்களுக்கும் வந்து உங்களுடைய இந்த சத்திர சிகிச்சை என்ற இந்த சரியான ஒரு விஷயம் வந்து அவர்களை உயிர் காத்து மீண்டும் இந்த உலகத்தில் பல நாட்கள் பல வருடங்கள் உயிர் வாழ வைத்தமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறுகிறேன். வணக்கம். எங்க பிள்ளைக்கு இந்த சத்திர சிகிச்சை செய்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இப்போ அதுக்கு இருமலும் சடிமண்டா போல கொண்டு வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அண்ணா எனக்கு எங்களா செந்தில்குமார் நாளால் எனக்கு இவ்வளவு இது வந்தார். அவர் இப்படி செய்திருக்காட்டிக்கு இந்த பிள்ளையை நான் செய்திருக்க மாட்டேன். அவர்கிட்ட உதவியால் தான் எனக்கு இந்த பிள்ளையும் உயிர் தப்பி வந்திருக்கிறேன். நான் அதுக்கு அண்ணாவுக்கு நன்றி சொல்லி டாண்டிவிக்கும் நன்றி சொல்லுகிறேன். கொழும்புத்துறையில இருந்து இந்த அக்கா வந்திருக்கிறா. இவட குழந்தைக்கு தான் இதய சத்திர சிகிச்சை வந்து நடைபெற்று முடிந்ததுக்கு பிற்பாடு இப்போது குழந்தை வந்து ஒரு சில காய்ச்சல் காரணமாக வந்து வைத்தியசாலையில இருக்கிறார். அந்த குழந்தையை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாமல் இருந்தது. இருந்தாலும் இந்த உதவியை செய்த செந்தில் குமரன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்திய எங்களுடைய டான் டிவிக்கும் வந்து அக்கா நன்றி செலுத்தி இருக்கிறார். அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இனி வரப்போற காலகட்டத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் டான் டிவி மூலமாக வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்றேன். நன்றி.
யாழ்ப்பாணம் பளை இயக்கச்சி பகுதியில இருந்து இந்த அக்கா வருகை தந்திருக்கிறார். இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக கதைப்பதற்காக அக்காவோட நாங்கள் இப்ப கதைக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சர்வானந்தன் திரேஷா அக்கா. எப்படி இருக்கிறீங்க? இப்ப நல்லா இருக்கிறோம். நல்லா இல்லாத காலத்துல இருந்து இப்ப நல்லா இருக்கிறீங்களேன்னு தான் சொல்லலாம். சந்தோஷமா இருக்கிறோம். என்றாலும் கவலை கஷ்டங்கள் இருக்குதா வெளிப்படுத்தல. எவ்வளவு காலம் குழந்தைக்கு சத்திர சிகிச்சை செய்யும்? அவங்க 2 மாசத்துல இருந்து 4 வருஷமா கொண்டு விரிஞ்சு அதுவும் குழந்தையிலேயே சொல்ல இதான் நோய் வந்து ஒரு 2 மாதத்துல ஊசி போட போனதுக்குலாம் காட்டுல ஒரு சத்தம் கொண்டு கேட்குது. அப்ப நாங்க வைக்கோ எடுத்து பார்ப்போம். அப்போ இந்த ஜாழ்ப்பாணம் தான் எக்கோ ஓடல. எக்கோ வண்டி வாக்கு தான் சொன்னாங்க. இப்படி வாக்கு இந்த பிரச்சனைக்கு இப்படி காட்டணும். நம்ம நாங்கள் ஆப்ரேஷன் செய்யத்தான் 5 வருஷம் தான் செய்யணும். இப்போ செய்யலாம் 4 வருஷமும் பின்னச்சியும் ஜாழ்ப்பாணம் லோன் ஹாஸ்பிட்டலும் மாதிரி போனாங்க. 4 வருஷமும் ஆஸ்பத்திரி தான் வாழ்க்கை. பிள்ளைய கொண்டு போகிறவங்க பாருங்க, கிளினிக்கை போட்டு தரவும் போகிறவங்க பாருங்க. இப்போ தான் கண்ணொட்டி கிடைச்சிருக்கு. மொத்தம் இத்தனை வருஷம் இதான நீங்கள் இவ்வளவு பாடுபட்டு? 4 வருஷம். 5 வயசு ஆகுது. 5வது வயசுல உங்களோட பிள்ளை மீண்டும் உங்களோட விட்ட வந்துச்சு. சரி, இப்ப எப்படி பிள்ளை இருக்கிற? ஆரோக்கியமா? சரி, பள்ளிக்கூடம் எல்லாம் போறாங்க? சரி அம்மா, அக்கா குடும்பத்துல எத்தனை பேர்? 5 பேர். என்ன வேலை செய்யுங்க? தோட்டம் தான் செய்யணும். சரி, இவ்வளவு தூரத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். சரி, உங்களுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பெரிய உதவியை செய்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு அந்த பிள்ளைக்கு செய்யறதுக்கு செய்த இந்த நிறுவனத்துக்கும் நம்ம செந்தகுமாரன் நிறுவனத்துக்கும் வானன் அவருக்கும் இப்போது சுவனி டாக்டர் அது எல்லாருக்கும் பிள்ளைக்கு பிரச்சனை எல்லா டாக்டர்ஸும் இருக்கும். எனக்கு முன்பு எல்லா உதவிகளையும் செய்த வைத்தியசாலைக்கு நன்றி கூட நன்றி சொல்லி எங்களோட பிள்ளைங்களோட திருப்பி கொடுத்தது நன்றி செந்தில்நாக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். சரி, கடவுள் நேரில் வந்து மேற்கொண்டு. சரி, நல்ல ஒரு விஷயம், ஒரு சந்தோஷம். இனி வர போற காலத்துல வந்து குட்டியை நல்லா படிப்பீங்க, நல்ல வடிவா வளருங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்றத சொல்லிக்கொள்றேன். நன்றி அக்கா. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி எதை நோக்கி பயணித்தது என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். இவ்வளவு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற வேளையில் யாருக்கு என்ன உதவி செய்யலாம் என்று தான் நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய நாளில் உதவி பெற்று, அதுவும் உயிர் உதவி பெற்று அநேகமான மக்களை வந்து இந்த இடத்தில் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. மிக மிக மகிழ்ச்சி என்று தான் சொல்லலாம். இந்த 150வது இதய சத்திர சிகிச்சை இவர்கள் செய்ய போகின்ற அந்த செலிப்ரேஷன் வந்து மிக மகிழ்ச்சியாக நடைபெற வேணும். உணவு அல்ல, உடை அல்ல, இது ஒரு உயிர் காத்த ஒரு உதவி என்று தான் சொல்ல முடியும். இந்த 150ஓடு நின்று விடாமல் இன்னும் பல மக்களுக்கு வந்து பல்வேறுபட்ட இந்த சிகிச்சை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி, குழந்தை இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வாக அமையட்டும். கட்டாயம் அவருடைய அந்த முகப்புத்தகத்தின் மூலமும் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சிங்கர் செந்தில் என்பதுதான் இவருடைய முகப்புத்தகத்தின் பெயராக இருக்கிறது. இதன் மூலமாக வந்து நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு இவ்வாறான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் இந்த உதவிகளை வந்து பெற்றுக் கொடுக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த நேரங்களை எல்லாம் மதிக்காமல் ஒரு பொன்னான நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு தூரம் கடந்து வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி ஒரு 150 பேருக்கு இவ்வாறான ஒரு நற்செயலை செய்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும், இன்னும் பல பேருடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, நானும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.